என்னோட ஃபேஸில் ரொம்ப அதிகமாக ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஓப்பன் போர்ஸுக்கு நிறைய ஹோம் ரெமெடி பண்ணிட்டேன், எதுவுமே கை கொடுக்கல. ஓப்பன் போர்ஸுக்காக ரெமெடி தேடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது ஏதாவது சொல்யூஷன் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நான் இருக்கேன். ஸோ இந்த சில ரொட்டீன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகி இல்லாமல் போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஓப்பன் போர்ஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இதிலேருந்து நான் உங்கள் ஜெயஸ்ரீ ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நோ எல்லா கேர்ள்ஸ்க்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நான் கூட என்னோட ஓப்பன் போர்ஸ்னால ரொம்ப நாள் அவஸ்தப்பட்டுட்டேன். மோஸ்ட்டாக இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஆகும்போது. சில பேருக்கு வந்து 25ல் ஸ்டார்ட் ஆகலாம் ஓப்பன் போர்ஸ், சில பேருக்கு வந்து 30ல் ஸ்டார்ட் ஆகலாம், 35ல் ஸ்டார்ட் ஆகலாம். எனிவே ஏஜிங் ப்ராசஸ் இருக்கும்போது இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். நிறைய அடல்ட் ஆக்னிஸ் வரும், ரொம்ப நிறைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ஏஜிங் ஆகிறதுக்கு இன்னொரு மெயின் கல்ப்ரிட்டான ரீசன் யாருன்னு தெரியுமா? காலையில் நேரத்தில் நம்ம சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்ல, அதுதான். நம்ம எந்த அளவுக்கு வந்து சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ல ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனை டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் ரொட்டீனில் வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கனாவே போதும். அதில் வந்து நம்மளுக்கு அதிலே மாய்ஸ்சரைசர் எல்லாமே அதிலே இருக்கனால ஒன்லி ஜஸ்ட் ஒரு குட் குவாலிட்டி சன்ஸ்க்ரீன் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மார்னிங் டைமில். ஸோ அது மட்டுமே போதும். ஸோ நைட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்கின் கேர் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட விசிபிளாக இருக்கிற ஓப்பன் போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் என்னோட ஃபேஸ்லையுமே கூட ஓப்பன் போர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாள் இருந்தது. ஸோ அட் ப்ரெசென்ட் எனக்கு இல்லவே இல்லை. ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஈஸியாக இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளில வந்துடலாம். ஸோ அதில் மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சிங். அதாவது நம்ம டபுள் கிளென்சிங் எந்த ஒரு டபுள் கிளென்சிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த பிராண்டு தான் கிடையாது. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக அந்த கார்னியரோட மிசலர் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பயோடெர்மாவோட மிசலர் வாட்டர் வருது. ஸோ நிறைய மிசலர் வாட்டர் வந்து வருது. எனிவே வந்து ஒரு ஃபெமிலியரான பிராண்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அது ஒரு குட் குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சென்சிட்டிவ், ஆக்னி, ஸோ இது எல்லா ப்ராப்ளமும் இருக்கிறனால நான் இந்த கார்னியர் இந்த பிங்க் டப்பா இருக்கிற மிசலர் வாட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இந்த கார்னியர்லேயே ஆயில் இன்ஃபியூஸ்டு மிசலர் வாட்டர் வருது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ நான் எப்போ வந்து ஒரு 2-3 வருஷமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிசலர் வாட்டர் வந்து டெய்லியுமே நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகமாக இல்லை, ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு இதுவே போதும். ஃபேஸில் வந்து நான் லிப்ஸ்டிக் தவிர எதுவுமே போட மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கேன். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே டேன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபோர் ஹெட்டில் இந்த ஓரெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸை தரவாக கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸில் இருக்கிற தேவையில்லாத அழுக்கு, இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி காட்டனில் ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நம்ம ஃபேஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுல இது வந்து டபுள் கிளென்சிங் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நார்மலாக உங்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் செட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக சுவிட்ச் ஆகிட்டே இருக்காதிங்க. எனக்கு வந்து சிட்டாஃபுல் ரொம்ப ஃபேவரட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைலோட ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது 2 தான். இதுக்கு அப்புறத்தை நான் மாற்றவே மாட்டேன். ஸோ அது 2 தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யாராருக்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் ரொம்ப நிறைய ஆக்னி வருதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் மெயின் ஸ்டெப் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின்னை தரவாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்னியர் மிசலர் வாட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு 1 to 3 months வந்து இந்த ருட்டீனை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் தான் ரிசல்ட் வந்து தெரியும். எதுவுமே வந்து 1-2 நாள் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் வெயிட் லாஸ், ஸ்கின் கேர் எதில் இருந்தாலும். ஸோ இப்போ வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அப்படியே தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து க்ளீன் ஃபேஸில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரம். ஸோ சீரம் வந்து ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா சீரம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து சீரம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாமல் பார்த்துக்கணும். போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சீரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட் என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வந்து உடச்சி அந்த வேஸ்ட்டு எல்லாம் டெப்ரிஸ் எல்லாம் வந்து வெளியில் தள்ளும். ஸோ எங்கே குப்பை மாதிரி தள்ளுதுன்னு பார்க்காதீங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணில் தெரியாது. ஸோ அது நார்மலாக அது ரொட்டீனில் அதோட வேலையை வந்து பார்க்கும். ஸோ உங்களுக்கு ஆக்னிஸ் இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஸ்கின்ல ஆக்னிஸ் இல்லை வெறும் ஓப்பன் போர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி 3 times யூஸ் பண்ணால் போதும். ஸோ சாலிசிலிக் ஆசிட் சீரம் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ஃபேஸில் ட்ரை ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஃபேஸ் வாஷ் இப்போ பண்ணல, உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஃப்ரெஷ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கின் வந்து ஆல்ரெடி தரவாக கிளான்ஸ் பண்ணியாச்சு, மிசலர் வாட்டர் அண்ட் ஃபேஸ் வாஷ் எல்லாம் வச்சு. நம்ம ஸ்கின் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னில் ஒரு சீரம் அப்ளை பண்ணும்போது அது சீக்கிரமாக குயிக்காக வந்து ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் ஏதாவது கிளாகாக இருந்தால் அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிளாக் ஆன போர்ஸ் எல்லாம் ஈஸியாக அன்கிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீக்லி 3 times வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மிச்ச நாளெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. மிச்ச நாள் வந்து இந்த நியாசினமைட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆக்னியோட இந்த ஓப்பன் போர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சாலிசிலிக் ஆசிட் மட்டுமே போதும். ஸோ அதை வந்து வீக்லி 3 times இல்லை 4 times வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் ஆக்னியே இல்லை, வெறும் ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் ஏஜிங்கால இருக்குன்னா நீங்கள் நியாசினமைட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த நியாசினமைடும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸில் ஒரு 3 ட்ராப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த நியாசினமைட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த நியாசினமைட் சீபம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஃபேஸில் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம ஃபேஸில் தான் அது குயிக்காக காட்டிடும். ஸோ எவ்வளோ தூரம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நம்ம வெயிட் ஏறுமோ நம்ம ஃபேஸில் வந்து டக்குன்னு அதை காட்டி கொடுத்துரும், ஒரு பிம்பிள் வர வச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற எக்ஸஸ் ஆயிலாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸில் இருக்கிற சில பல கெமிக்கல் எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸை வந்து ஆயில் கிளான்ஸில் போய் சீபம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற சீபம் தான் வந்து நாளை பின்ன ஆக்னீஸாக மாறுது, பிரேக் அவுட்ஸ் வருது. ஸோ நிறைய ப்ராப்ளம் வருது. ஆக்னீஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்னீஸ் காஞ்சி போகிறப்ப நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வருது. டார்க் ஸ்பாட் வந்துச்சுன்னா பிக்மெண்டேஷனாக தெரியும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் மெயின் காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் வந்து நம்ம கண்டுக்காமல் விடுறது. ஸோ நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுனாவே அதுக்கான ரெமெடிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டபுள் கிளென்சிங். செகண்ட் ஸ்டெப் வந்து வீக்லி 3 times வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம போர்ஸை வந்து கிளாக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, நம்மளோட போர்ஸை வந்து கிளாக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் அப்ளை பண்ணுறதுனால நம்ம போர்ஸ் வந்து அன்கிளாக் ஆகிடும். ஸோ ஃபர்தராக எந்த ஒரு ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்காது. நம்ம டீப்பாக போய் போர்ஸ்குள்ளே இருக்கிற அழுக்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைட். இந்த நியாசினமைட் நீங்கள் டெய்லியுமே நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்ல வந்து அன்ஈவன் பிக்மெண்ட்டாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், நிறைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீபம் ப்ரொடக்ஷனாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது, ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும், இப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த நியாசினமைட் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இது ஹார்ம் கிடையாது. ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ், நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்காக இருக்கீங்க, எல்லாருமே வந்து இந்த நியாசினமைட் யூஸ் பண்ணலாம். நியாசினமைட் வந்து நம்ம ஸ்கின்ல சூப்பராக சீபம் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஆயிலையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி நைட்டில் மட்டும் போட்டுக்கலாம். சாலிசிலிக் ஆசிட் வந்து 3 நாள், வாரத்தில் 3 நாள் அது போட்டுக்கலாம். ஸோ சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறப்ப நியாசினமைட் போட வேணாம், மற்ற நாளில் நியாசினமைட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்படியே நம்ம தூங்கக்கூடாது. அப்படி நம்ம தூங்கிட்டோம்னா காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன்னா வந்து சீரம் வந்து குயிக்காக ஆக்சிடைஸ் ஆகிடும் காற்றுல. நம்ம வாட்டிக்கு இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு விட்டுட்டோன்னா, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோன்னா குயிக்காக ஆக்சிடைஸ் ஆகிடும். நம்ம போட்டும் பலனில் ரிசல்ட் வராது. ஸோ அதுக்காக நம்ம எனி மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அட் ப்ரெசென்ட் இந்த ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைட் மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட அம்மா வீட்டில் வெக்கேஷனுக்கு போயிருந்தப்ப 1 month இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த 1 monthமே நான் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒன்லி ஸ்கின் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நியாசினமைட் ரைஸ் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். என்னோட ஃபேஸில் இருந்த போர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என்னோட மார்க்ஸ் எல்லாம் விசிபிளாக ரொம்ப அதிகமாக இருந்தது, அதுவுமே வந்து குறைஞ்சிருச்சு. இதை நான் இதுக்கு முன்னாடி கூட இதை பற்றின வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அகைன் நான் சொல்கிறேன், ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நியாசினமைட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப 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 லைட் வெயிட்டு, உங்களுக்கு போட்டால் அந்த ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது, அந்த அளவுக்கு லைட் வெயிட். ஸோ உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சீரம் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே படுத்து தூங்கிடலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. லிப்ஸுக்கு லிப் பாம் அப்ளை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதே மாய்ஸ்சரைசரை நம்ம இந்த ஐ மேலேயும் அந்த ஏரியாவிலையும் லைட்டாக அப்படி போட்டு ரிங் ஃபிங்கரால் மசாஜ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த ஃபிங்கர் அதிகமாக ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு
இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஸோ இந்த ரொட்டீனை கண்டிப்பாக இந்த ஒரு 4 ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ. 3 மாதம் கழிச்சு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஸோ இது வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. நீங்கள் இன்கேஸ் பிரஸ்ட் ஃபீடிங் அண்டு ப்ரெக்னென்சி உமனாக இருக்கீங்கன்னா நியாசினமைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். கன்சீவ் ஆகணும்னு இருக்கிறீங்க, கன்சீவ் ஆகிட்டீங்க, பிரஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ரொட்டீனை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீரம் இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் வரலாம். ஸோ நாட் அ இஷ்யூ. அது 1 மந்த்தில் வந்து செட் ஆகிடும், பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ரொட்டீனில் வேறு எந்த ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. டே 1ல் என்ன சீரம், என்ன ஃபேஸ் வாஷ், என்ன வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு 3 மாதத்துக்கு இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பாய்.